புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரபல நடிகை சவுகார் ஜானகி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய திரையுலகில் மாபெரும் நடிப்பு சக்கரவர்த்தியாக விளங்கிய சவுகார் ஜானகி அம்மா அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் அவங்க எவ்வளவு சொத்துக்களை வாங்கி குவித்திருக்காங்க, என்னென்னலாம் சொத்து அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1931 டிசம்பர் 12ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரி என்ற பகுதியில் பிறந்தவங்க தான் சவுகார் ஜானகி அவர்கள். அவங்க பிறக்கும்போது அது தமிழ்நாடு தான், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் தான் அந்த பகுதி இருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அவங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் அசாத்தியமான பல சாதனைகளை தன்னுடைய நடிப்பால் படைத்த சவுகார் ஜானகி அவர்கள் 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணியளவில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென காலமாகி இருக்காங்க. அவங்களுடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையே மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. சுவாச பிரச்சனை காரணமாக ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று இறந்தாங்க அப்படின்னுட்டு மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. சவுகார் ஜானகி அவர்கள் தன்னுடைய 70 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் என்னதான் சம்பாதிச்சாங்க, அவங்களுடைய சொத்து விவரங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. சவுகார் ஜானகி அவர்களே ஒரு பேட்டியில் தான் எவ்வளவு சம்பாதித்தேன் அப்படின்ட்டு சொல்லி அதிர வைத்திருந்தாங்க. சவுகார் ஜானகி அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தை குடும்ப கஷ்டத்தில் இருந்து தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தப்பவே வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிறைய பண கஷ்டம் வந்திருக்கு. அதனால் கணவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நடிகையாக சினிமாவுக்குள்ளார வந்தவங்க தான் சவுகார் ஜானகி அவர்கள். 1949ஆம் ஆண்டு இயக்குனர் எல்.வி. பிரசாத் இயக்கத்தில் ஒரு தெலுங்கு படத்தில் முதன்முறையாக நடித்தாங்க சவுகார் ஜானகி அவர்கள். அந்த தெலுங்கு படத்தின் பெயர் சவுக்காரு. அந்த படம் மிக பெரும் அளவில் வெற்றி பெற்றதன் காரணமாகத்தான் அந்த படத்தின் பெயரை தன்னுடைய பட்ட பெயராக மாற்றி சவுகார் ஜானகி என்று மாற்றிக்கொண்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சொத்து விஷயத்துக்கு வருவோம். 70 வருடங்களுக்கு மேலாக நடிப்பு உலகில் கொடிகட்டி பறந்த சவுகார் ஜானகி அவர்கள் இந்த நேரத்தில் பல சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. ஹைதராபாத், சென்னை அப்படின்ட்டு 2 இடத்துலையும் நிறைய ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சுருக்காங்க. சில சொத்துக்களை கணவர் சங்கரமஞ்சி சீனிவாசலு பேர்லையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே. ஜானகி அவர்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததும் கணவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகிட்டாரு. வேலையை விட்டுட்டு மனைவி சம்பாதியத்தில் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்கள் கரைய ஆரம்பிச்சிருக்கு. கணவருடைய இந்த பழக்கம் சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி ஜானகி அவர்கள் கணவரை விட்டு தள்ளியே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளார நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எல்லை மீறி போயிடுச்சு. அதாவது சொத்துக்கள் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. கணவர் அந்த அளவுக்கு கரையோன்னு கரைச்சிருக்கிறாரு. ஆனாலும் ஜானகி தன்னுடைய கணவரை கடைசி வரைக்கும் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சமீபத்தில் ஒரு பேட்டியில் தான் வாங்கின மற்றும் இழந்த சொத்துக்களை பற்றி ஜானகி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நான் வாங்க அந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா அதனுடைய மதிப்பு 100 கோடி இல்லை 1000 கோடிக்கு மேலே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில்
கொஞ்சம் சொத்தை மட்டும் சேமித்து வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. தனக்கு ₹1 கூட கடன் இல்லை அப்படின்ற மாதிரி கூட ஜானகி அவர்கள் அவங்களுடைய சமீபத்தில் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஜானகி அவர்கள் இருக்கிற வரைக்கும் சென்னையில் 2 ஏக்கர் பரப்புல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க. கடைசி காலகட்டத்தில் கூட அந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வீட்டினுடைய மதிப்பு மட்டுமே எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும். தன்னுடைய முதல் படத்துக்கு 2500 ரூபாய் சம்பளம் வாங்கி கெரியரை ஆரம்பித்த அவங்க 1000 கோடிகள் வரைக்கும் சம்பாதிச்சு உயர்ந்தாங்க. ஆனால் அதில் பெரும் பகுதியை இழந்துட்டாங்க. இருந்தாலுமே அதில் பாதி அளவாவது சேமித்து வச்சிருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பு பல 100 கோடிகளில் தான் இருக்கு. 1990 சென்னையில் கோக்னட் க்ரோவ் அப்படின்ற பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் அவங்க நடத்தினாங்க. அப்போது அது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகி அவர்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய 200 கோடி ரூபாய் வீடு, சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் நிறைய ரியல் எஸ்டேட் முதலீடு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலாக ரியல் எஸ்டேட் முதலீடு, சென்னையில் பல இடங்களில் வணிக வளாகங்களும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதனுடைய வாடகை அப்படின்ட்டு இதர வகையிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு மேல் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார்கள் அவங்க கிட்ட இருக்கின்றது. சென்னை மற்றும் ஹைதராபாத் 2 இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக வீடுகள் இருக்கின்றது. ஹைதராபாத்லேயும் வணிக வளாகங்கள் இருக்கின்றது. குறிப்பாக ஆந்திராவில் அவங்களுடைய பூர்வீகமாக இருந்த அந்த கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரி பகுதியிலையும் பெரிய வீடு ஒன்று இருக்கின்றது. அதனுடைய மதிப்பும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் போகும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கின்றதாம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சொத்து மதிப்பு இன்றைய தேதியில் 700 800 கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கின்றது. சவுகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை. யக்ன பிரபகோட்டி அப்படின்ற ஒரு மகளும், வெங்கட ரமண சங்கரமாஞ்சி அப்படின்ற ஒரு மகனும், சாட்சி ராவ் அப்படின்ற ஒரு மகள் அப்படின்ட்டு 3 பிள்ளைகள் சவுகார் ஜானகி அவர்களுக்கு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அவங்களைத்தான் சாரும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட அவங்களுடைய 70 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில பல ஆயிரம் கோடிகளுக்கு மேல சொத்து சேர்த்திருக்காங்க. கணவர் பலவற்றை அழித்திருக்கிறாரு, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, கணவரால பல சொத்துக்களை இழந்திருக்காங்க. அதையும் தாண்டி தற்போது அவங்க கிட்ட 700 800 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்.